1 மினிட், இந்த கதையை கொஞ்சம் கேளுங்களேன். இவர் தான் பாபு. இவர் கிறுக்குத்தனமாக ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவன் தான் டாமி, நம்ம பாபுவை வெறுப்பேற்ற போகிற ஆள். பாபுக்கு 10 நாளில் எக்ஸாம் இருக்குது. ஆனால் இவனுக்கு டாமியை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்காது. இவனை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். அப்போ தான் வெளியே போய் பார்த்தா ஒரு குழி இருக்குது. அது பார்த்த உடனே அவனுக்கு ஒன்று ஞாபகம் வருது. டாமி ஏதாச்சும் குழிக்குள்ளே போனான்னா காலையில் 3 மீட்டர் ஏறுவான், ஆனால் நைட் ஆச்சுன்னா 2 மீட்டர் இறங்கிடுவான். ஸோ இந்த குழி இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 மீட்டர் இருக்குது. இவன் 3 மீட்டர் ஏறுவான், 2 மீட்டர் இறங்குவான். ஸோ ஒரு நாளைக்கு 1 மீட்டர் தான் ஏறுவான் அப்படின்னு நினச்சி அவனை கொண்டு வந்து இந்த குழிக்குள்ளே தள்ளிவிட்டான். அவன் நினச்ச மாதிரியே டாமியுமே காலையில் ஆனால் 3 மீட்டர் ஏறினா, 2 மீட்டர் இறங்கினான். ஸோ ஃபஸ்ட்டு டே முடிஞ்சிருச்சு. 1 மீட்டர் தான் ஏறியிருக்கான்னு நிம்மதியாக தூங்க போயிட்டான். அதே மாதிரி 2வது நாள் ஆகுது. 2 நாளைக்கு 2 மீட்டர் தான் ஏறி இருப்பான்ட்டு நம்ம ஆள் படிச்சுட்டு தூங்க போயிடுறான். இதே மாதிரி நாள் போகுது. 5வது நாள் வருது. 5வது நாள் அவன் யோசிக்கிறான், 2 நாளைக்கு 2 மீட்டர்னால் அப்போ 5 நாளைக்கு 5 மீட்டர் அப்படின்ட்டு படிக்க ஆரம்பிச்சிடறான். 7வது நாள் சரி போய் ஒரு வாட்டி டாமியை பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா டாமி இன்னும் குழிக்குள்ளே தான் இருக்கான். சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளால் திரும்ப தூங்க போயிடுறான். இதே மாதிரி 8வது நாள் போகுது. இப்போ 9வது நாள் வந்துடுச்சு. 9வது நாள் அப்போ 9 மீட்டர் போயிருப்பான். சரி ஒரு வாட்டி போய் செக் பண்ணிடுவோம் அப்படின்னு போய் பார்த்தா டாமியை காணோம். டாமி வெளியே போயிட்டானா? அப்படி போயிருந்தா அவன் எத்தனாவது நாள் வெளியே போயிருப்பான்? ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனால் எதுவும் வரமாட்டேன்.